ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஒரு செம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் அண்ட் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு நான் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, ஆயில் நல்லா சூடானதும் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 3 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 சில்லு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை அரைக்க போகிறோம். அதே கடாயில் அகைன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குங்க. ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடாயில் ஒட்டாமல் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதே நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு கிரேவி நல்லா ரெடி ஆகிருக்கும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிரேவியோட சிக்கன் நல்லா கோட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போவுமே நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில். சிக்கன்லேருந்து தண்ணியே உங்களுக்கு கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு நல்லா வேக விட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு கிரேவி ரெடியாக இருக்குன்னு. நம்ம தண்ணியை ஊற்றல, சிக்கனில் உள்ள தண்ணியே எந்த அளவுக்கு கிரேவிக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலம்பி இதில் ஊற்றிக்கிறேன் இப்போது. ஸோ குழம்புக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு
வேக வைங்க. சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் எல்லாம் கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். Till then, bye. Thanks for watching.